இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இந்த நாளிலே தேவன் இந்த இடத்திலே வருவதற்கு கிருபை தந்திருக்கிறார். என்னை அன்போடு அழைத்த பாஸ்டருக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் ஜீசஸ் கால்ஸ்ல வேலை செய்தேன், ஆனால் இப்போ இல்லை. ஆமா, நான் எவாஞ்சலிஸ்ட் தான். நான் ஜீசஸ் கால்ஸ் எவாஞ்சலிஸ்ட். பட் இப்போ நான் வந்து பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரின்னு தனியாக கிருபையில் நடத்தி வரேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஹல்லேலூயா. நான் நோட்டீஸில் வந்து ஜீசஸ் கால்ஸ்ன்னு போட்டுருக்கேன். ஆண்டவருக்கு நன்றி. சரி, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதை நான் பேசுகிறேன். ஒரு கவனிச்சு கேளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பெருக பண்ணுவார். ஊழியம் இன்னும் பல மடங்கு பெருகும். ஹல்லேலூயா. இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சபையை நான் வாழ்த்துகிறேன். சபையில இன்னும் மகிமை பெருகும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாக்குத்தத்தமாய் வைக்கிறேன். வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று. இந்த நாளுக்குரிய செய்தி growing of the churches. Hallelujah. ஆண்டவர் சபையை பலிக்கு பெருக கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் சர்ச்சை ஆண்டவர் கட்டுகிறவர், எழுப்புகிறவர், விசாலப்படுத்துகிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வளர்ந்து பெருகச் செய்கிற கர்த்தர், பன மரத்தை போல பெருகச் செய்கிறது. இன்றைக்கு சபைகள் வளர்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நான் பார்ப்பது எல்லாம் கூட்டம் அல்ல, கூட்டத்திலே வரமுகிற தரமான விசுவாசிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரமான விசுவாசிகள் முக்கியம். தரம் முக்கியம், ஸ்டாண்டர்ட் முக்கியம். ஒரு சபைக்குள்ள ஆத்துமா இவ்வளவு ஆத்துமா இருக்கிறது பெரிதல்ல. இத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஸ்திரப்பட்டு தான் முக்கியம். ஹல்லேலூயா. இத்தனை ஆத்துமாக்கள் ரிவைவல் ஆயிருக்காங்களா, தான் முக்கியம். நான் ரொம்ப கிருபை செய்வார். இந்த நாளிலே சபையின் வளர்ச்சி குறித்து தான் நான் பேச இருக்கிறேன். விசுவாசிகள் வளர வேண்டும். பூரணப்பட்ட ஒரு அனுபவம் அதுதான். சபை வளரணும். சபைங்கிறது யாரு? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. சரீரமாகிய சபை. ஆனால் ஆராதனைங்கிறது ஒரு சர்ச்சு. நம்ம சர்ச்சு வளர்ந்து பெருகிட்டே இருப்பாங்க. ஆத்துமாக்களில் நான் நிறைந்திருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். வசனங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும், ஊழியங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அது மட்டுமல்ல, விசுவாசிகளும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். நிறைய பேருடைய ஜபங்கள் நான் பார்க்கும் போது பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இது வேணும் அது வேணும். தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர் தான் இன்றைக்கு அதிகம். தேவைகளுக்காக ஜெபிக்கிற கூட்டங்கள் உண்டு. பாம்பேக்கு சமீபத்திலே 2 நாள் கூட்டத்துக்கு எனக்கு ஒரு சின்ன மினிஸ்ட்ரி தான், அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு சின்ன ஹால்ல மீட்டிங் நடத்தினார். என்னோட ஜீசஸ் கால்ஸ்ல மேனேஜரா இருந்தவர். அங்க நான் போயிருந்தேன். அங்க போயிருந்த போற ஒரு சகோதரி சொன்னாங்க, உன்னுடைய ஜப குறிப்பு என்னமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள வளரணும், குடும்பம் ஆண்டவருக்குள்ள வளரணும்.
ரட்சிப்புக்குள்ள வளரணும், வசனத்துல வளரணும், வார்த்தையில வளரணும். அதுவே அவர்களுக்கு ஒரு இதா ஜப குறிப்பா அசந்து போன எத்தனையோ விசுவாசிகளுக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். எத்தனையோ கூட்டங்களிலே ஜெபி அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் தான் பாரின் போகணும், அங்க போகணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், இதைத்தான் ஜெபம், வீடு கட்டணும். ஆனா அவங்க சொன்ன ஒரு காரியம் அசந்து போன ஒரு மகாராஷ்டிரா சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள்ள இயேசுக்குள்ள நான் வளரணும். மிகவும் முக்கியமான அவருடைய கிருபை இருந்தா நம்ம வளர்ந்துகிட்டே தான். அல்லேலூயா. 2 சாமுவேல் 5:10 சொல்லுகிறேன், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், சேனைகளின் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீதை ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், கிருபையிலே விருத்தி அடைந்தார், தாளந்துகளிலே விருத்தி அடைந்தார், சங்கீதம் எழுதுவதிலே அவன் விருத்தி அடைந்தார். தாவீது தேவ ஞானத்திலே விருத்தி அடைந்தார், தேவன் கொடுத்த தரிசனத்திலே அவன் விருத்தி அடைந்தார். விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார், பல டேலண்டுகளிலே விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். என்னுடைய ஊழியத்திலே நான் அநேகரை என்கரேஜ் பண்ணுவது விட்டு, உடைச்சு போன ஊழியர்கள், நொறுக்கி போன ஊழியர்கள், நொறுக்கி போன விசுவாசி, தாழ்த்தப்பட்ட விசுவாசி, தள்ளப்பட்ட விசுவாசிகள் எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் பெருக செய்ய வல்லமை, நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை. தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். நாளுக்கு நாள் டே பை டே நாளுக்கு நாள் ரட்சிப்பிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். நாளுக்கு நாள் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். நாளுக்கு நாள் அவருடைய வசனத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய ஜபம் அதான், ஊழியத்துல நான் அப்படி பெருசாகணும், பெரியவனாகணும் அப்படிலாம் நான் கேட்கிறேன். உங்களுக்குள்ள வளரணும், உங்களுடைய வசனத்துல வளரணும், பிரசங்கத்திலே வளர்ச்சி வேண்டும், ஊழியத்திலே வளர்ச்சி வேண்டும், என்னுடைய ஜப வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டும். தாவீதை தேவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்ததற்கு காரணம் அந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னைக்கு நம்மளோட இருப்பார், நம்முடைய குடும்பத்தோட இருப்பார், சபையோட இருப்பார், அருமையான போதகரோட இருப்பார். நாளுக்கு நாள் விருத்தி அடையபடி செய்வார். நாளுக்கு நாள் வளர்ச்சி, விருத்தி என்று சொல்லும் growing life. வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகத்தக்க தேவன் கிருபை செய்வார். ஏசாயா 54 அதிகாரம் முழுவதிலும் எப்படி எக்ஸ்பேண்ட் பத்தி பேசுறேன். நிறைய இடங்களிலே தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க சர்ச். ஏன் முடிப்பாங்க? கர்த்தர் நினைச்சதுதானே, கர்த்தருடைய திட்டம் தானே. அவர் திட்டம் பண்ணிட்டார்னா எக்ஸ்பேண்ட் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு சத்துருவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய கிருபை, அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாருவா. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாருவா. இன்றும் நான் நிற்கவே இயேசுவே உருவாகவே உம்மை காணவே. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாருவா.
ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது 3 சபைகளிலே உடைய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவலான வளர்ச்சியை குறித்து நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். முதலாவது காரியம், எருசலேம் சபை அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 4-5 வசனம். அவர்கள் பட்டணந்தோறும் போய் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஹல்லேலூயா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கைக்கொள்கிற சபை, டிசிப்ளின் சர்ச். சபை என்று சொல்லும்போது இயேசுவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதுதான் சபை. நம்மளாம் உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணம் அவருடைய ரத்தத்துல சம்பாதிக்கப்பட்டதுதான் சர்ச். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மூலம் பலன் கொடுத்ததுதான் சபை. இயேசு சிந்தின ரத்தத்தினால தான் அந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை நிமித்தம் நீங்களும் நானும் சபையிலே அங்கத்தினராக இருக்கிறோம். நமக்கு அந்த பிரிவிலேஜை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சபையிலே மூப்பர்களுக்கு சில சட்ட திட்டங்களை வைத்தார்கள். அதை அவர்கள் கை கொண்டார்கள். அது நிமித்தம் விசுவாசத்தினால் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஹல்லேலூயா. Day by day. Not only month, மாசத்துக்கு அல்ல, தினைக்கும் பெருகின. சர்ச் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்கு. சில பாரம்பரிய சர்ச்சுகளுக்கெல்லாம் போனா ரூல்ஸ் இருக்கு, பெண்டிகாஸ்ட்லயும் ரூல்ஸ் இருக்கு, சிபிஎம் போனாலும் ரூல்ஸ் இருக்கு. கிருபாசனத்துல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கையெல்லாம் கட்டக்கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ரூல்ஸ், சில இடத்துல ஒவ்வொரு விதமான உபதேசங்கள் இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய ரூல்ஸ் நான் பேசுறேன். ஆவியானவர் கொடுக்கிற ரூல்ஸ். பாரம்பரிய ரூல்ஸ் எல்லாம் ஆண்டவர் உடைச்சிட்டார். சபையில வச்ச பாரம்பரிய ரூல்ஸ் அல்ல, ஆவிக்குரிய ரூல்ஸ் தான் ஆண்டவர் வச்சிருக்கார். ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுத்திருக்கிறார். இப்படி நடக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இப்படி ஜீவிக்க வேண்டும். இதை விசுவாசிகள் கடைபிடித்து வாழும்போது சபை நாளுக்கு நாள் பெருகும், விசுவாசத்துல ஸ்திரப்படுவாங்க. ஹல்லேலூயா. வார்த்தை சில நேரங்களில் எச்சரிப்போம், சில நேரங்களில் ஆவிக்குரிய காரியங்களை நிறைய பேருக்கு ஒத்து வராது. ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நிறைய சட்டங்கள் இருக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சர்ச்சின்னு சொல்லும் போது சில விதமான டிசிப்ளின் இருக்கு, ஒழுங்குகள், முறைகள் இருக்கிறது. பிரசங்கம் ஒரு நேரம், ஆராதனை ஒரு நேரம். அந்த ஒழுங்கு முறையை கடைபிடிப்பதுதான் சபையின் காரியங்கள். அந்த சட்டங்களை கை கொள்கிறவங்களுக்கு தான் ஸ்திரப்பட முடியும், விசுவாசத்துல ஸ்திரப்பட வேண்டும். ஏன்னா அவங்க கை கொள்ள, அதற்கு கீழ்ப்படியும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவர் ஒரு ரூல்ஸ் போட்டார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், ஆனா அந்த ரூல்ஸுக்கு அவங்க கீழ்ப்படியல. விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்க கூடாது என்று சொன்ன போது புசித்தார்கள். இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய கிரியைகள் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றதில்லை, அதற்கு கீழ்ப்படியதில்லை. அதனால வருதான் ப்ராப்ளங்க, நிறைய ப்ராப்ளம், பிசாசு போராட்டங்க, நிறைய பேர் விடுதலை அடையறதில்லை. ஞானஸ்தானம் எடுக்க சொல்றாங்க, சர்ச்சில் அங்கத்தினரா இருக்க சொல்ல, முழுமையா நிறைய பேர் வரதில்லை. ஏன்னா சபைக்குரிய சட்ட திட்டங்களை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், உணர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா.
அதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற ரூல்ஸ். சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வரணும், சபையிலே அங்கத்தினராக இருக்கணும், ஊழியங்களிலே பங்கெடுக்கணும், ஜபத்திலே பங்கெடுக்கணும், ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சட்டங்கள் இருக்கிறது. அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய சத்தியங்கள், ஆவிக்குரியவைகளை கொண்டு வருவதை அதை நம்ம ஃபாலோ. நிறைய நேரங்களில் அஜாக்கிரதையாய் வாழுகிறார்கள், அஜாக்கிரதையாய் ஜீவிக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரதில்லை, சபை கட்டுப்பாடுக்குள்ள அடங்கிதான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அடங்க மாட்டாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கி இருக்கு. அந்த சர்ச் ரூல்ஸ், அந்த சர்ச் கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறது தான் விசுவாசியோட வேலை. அல்லேலூயா. நிறைய பேர் அடங்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா பிடிக்காது. கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கி இருக்கு, சர்ச் கண்ட்ரோல் ரூல்ஸ்ல அடங்கி இருக்கும், வார்த்தையில் அடங்கி இருக்கும், ஊழியக்காரர்கிட்ட அடங்கி இருக்கணும், சபைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். அடங்கி இல்லாம போகும்போதுதான் பிரச்சனை. நிறைய பேர் அதை விட்டு விலகும் போதுதான் பிரச்சனை. அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் போது, கீழ்ப்படியும் போது, அடங்கணும்னா கீழ்ப்படுத்தி நடக்கணும். அப்ப விசுவாசத்துல நம்ம ஸ்திரப்படுவோம். அல்லேலூயா. ஆபிரகாமை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் சொல்லுது, அவன் பலவீனமா இருக்கல, விசுவாசத்துல வல்லவனானான். நம்ம நாளுக்கு நாள் விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சர்ச்சு, நிறைய சர்ச்சுங்க பலவீனமா இருக்கு. காரணம் வசனம் இல்ல, வார்த்தை இல்ல, கிருபை இல்ல. தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு விசுவாசிகளும் பலம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பலவீனத்துக்குரியவங்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பிசாசு ஈஸியா தள்ளிடும், ஈஸியா வீக் ஆக்கிறான். இன்னைக்கு விசுவாசத்துல நீ பலவீனமா இருந்தேன்னா உழுது போடுவோம். விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். விசுவாசி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்தா தான், அப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா தான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இல்லைன்னா ஏனோ தானமா நம்ம வாழக்கூடாது. நம்ம இஷ்டப்படி ஜீவிக்கிறது இல்லை. சர்ச் எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, சபை என்ற வேலைக்குள்ள நீங்க அடங்கி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை ரூல்ஸ்ல அடங்கி இருக்கணும், கீழ்ப்படியணும். அது அடங்கி இருக்கும் போதுதான் விசுவாசத்துல நம்ம ஸ்திரப்பட முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்திரப்படுறதே இல்லை, நிறைய பேர் ஸ்திரப்படுறது கிடையாது. நிறைய விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். ப்ராஃபஸி 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 ப்ராஃபஸி, ஊழியக்காரர்கிட்ட ப்ராஃபஸி கேட்கறது ஏதாவது ஒரு இதாக வச்சிருக்கிறாங்களே ஒழிய அவங்க ஸ்திரப்படுறது கிடையாது. வசனத்துல கட்டப்படுறது கிடையாது, வசனத்துல வாழ்றது கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ரட்சிப்பு நல்லா இருக்கும். அல்லேலூயா. உங்க பரிசுத்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நல்லா இருக்கும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் முதல்ல ஒரு பிசாசு பிடியில இருந்து நான் விடுதலையான அபிஷேகம் பெற்றேன். நான் எனக்கு அபிஷேகம் பெறணும்னு ரொம்ப ஆசை. அப்ப சிபிஎம் சர்ச்சில் காத்திருப்பு கூட்டத்துக்கு போவேன். காத்திருப்பு கூட்டத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நல்ல அபிஷேகம் ஊற்றப்படும். அந்த அபிஷேகத்துல டீச் பண்ணுவாங்க. அபிஷேகத்துல இருக்கும்போது லேடிஸ் ஜென்ட்ஸ் தனித்தனியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, வெரி ஸ்ட்ரிக்டா இருக்கும்.
அபிஷேகத்துல அப்படியே நம்மளை அறியாமலே போகும்போது அவங்க தடுத்து சொல்லுவாங்க, ஒழுங்கா இருங்க, இங்க அந்த அந்த இடத்த விட்டு போவாது, பூர்ணப்படுத்த. அதெல்லாம் நல்லது. என்னை வான் பண்ணாரு, கும்பிட்டு வான் பண்ணாரு. அதெல்லாம் நான் திரும்பி பார்க்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சீர்திருத்தம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்துல நம்ம ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் சபைகள் வளர்ந்தது. ஹல்லேலூயா. ஏன்? அந்த சர்ச்சோட டிசிப்ளின். இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். கோச்சிக்காதீங்க, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுவேன். ஹல்லேலூயா. கோச்சிக்காதீங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, சிலரு பாஸ்டர் படிச்சு பார்ப்பாங்க, பாஸ்டர் தான் இந்த போட்டு விட்டு அவர் பேசவே இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் போட்டு கொடுக்கிறார். அதனால தேவன் விசுவாசத்துல நம்ம ஸ்திரப்படணும், வளரணும், அபிஷேகத்தினாலே நிரப்பப்படணும். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம லைஃப். நீங்க சபையில அடங்கி இருந்தீங்கன்னா, கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா, புறப்பட்டு நாளுக்கு நாள் வருவீங்க. இரண்டாவது காரியம், கொலோசியர் சபையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க கேட்பேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. இந்த நாளில விசுவாசத்துல நம்ம எப்படி வளர்வது, இதுதான் செய்தி. மெயின் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி வளரணும், how to grow in the faith and in the spiritual life. இந்த சபையானது கொலோசிய பட்டணத்தில் இருக்கிற ஒரு சபை. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சகோதரருக்கும் கொலோசிய பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு பவுல் எழுதின ஒரு வார்த்தை. கொலோசியர் 2:2 லவோதிகா சபையை குறித்து பேசுகிறார். லவோதிகா சபை என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்தில அது எப்படின்னா வெதுவெதுப்பான சபை. அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது. அவங்க ஆவிக்குரிய தரித்திரர்கள், அவங்க ஆவிக்குரிய குருடர்கள், அவலட்சணம் உள்ளவர்கள், குறைய அறியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, அவங்கள புதுப்பிக்கிறார் பவுல். யோவான் அந்த காரியங்கள் எல்லாம் சொல்ற. அப்ப வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவங்க வீட்டுல நான் போஜனம் பண்ணுவேன் சொல்லுறேன். ஆனா இந்த இடத்துல பவுல் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுகிறவர்கள். இந்த பாயிண்ட்ல நான் பேச போறது சபைகளிலே தேவனுடைய அஸ்திபாரத்துல, சபையின் அஸ்திபாரம் வார்த்தையா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சில் நல்ல வர்ஷிப், பெங்களூர்ல எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், நான் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணியிருக்கேன். ராஜி போற மட்டும் ஹோட்டல்ல போட்டு போற மாதிரி போட்டு போட்டிருக்கேன். போட்டு போற தப்பு இல்லை, நான் சாயங்காலம் நான் கூட போட்டு போறேன். போட்டு போறத நான் தப்பா சொல்லல. ஆனா இசை இன்னைக்கு பயங்கரமா வந்துட்டு இருக்குது, வீழ்ச்சி. ஒரு பிரபலமான தேவ மனுஷன், இன்னும் பேர் எடுக்க இல்ல, பாட்டெல்லாம் பாடிங்க. பயங்கரமான காலத்துல நம்ம வாழ்க்கை.
வேர்ட் ஆஃப் காட்ல நிக்கணும். ஹல்லேலூயா. சர்ச்சில் வேர்ட் ஆஃப் காட் முக்கியம். ஆராதனை முக்கியம். ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருது. நீங்க பாடும்போது, துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. ஆனால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் உயர்த்தப்படணும். கர்த்தர் தான் உயர்த்தணும் ஒழிய நம்மளை உயர்த்திடக்கூடாது. அப்படி நம்மளை உயர்த்திட்டோம்னா அது லூசிபர் ஆயிடும். லூசிபரை போல ஆராதனை வீரன் யாருமே கிடையாது. ஆனா நானும் வீட்டுல நல்லா ஆராதிப்பேன். இப்ப கிறிஸ்துமஸ் பாட்டுலாம் உட்காந்து எக்கச்சக்கமா பாடிட்டு இருக்கிறேன். ராத்திரியெல்லாம் உட்காந்து பாட்டு பாடுறேன். கொரோனா டைம்ல இந்த வர்ஷிப் அதுதான் என்ன காப்பாத்துச்சு. ஹல்லேலூயா. வர்ஷிப் இஸ் a very good thing. ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு சபையில ஒரு எழுப்புதலுக்கு ஒரு அடித்தளமா இருக்குது இன்னைக்கு வர்ஷிப். ஆனா அந்த வர்ஷிப் இன்னைக்கு மினிஸ்ட்ரியா போயிடுச்சு. இன்னைக்கு வர்ஷிப் தான் இம்பார்ட்டன்ஸ். வேர்ட் ஆஃப் காட் அஸ்திபாரம் வந்து தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். அவருக்குள்ள மேற்கொண்டவர்களா இருக்கணும். அவருடைய வார்த்தையில கட்டப்படுகிறவர்களா இருக்கணும். வேர் இல்லாத மரங்கள் வசனத்தில கட்டப்படாத மரங்களா இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவின் வேர் நமக்குள்ள இருக்கு. அன்பு என்ற வேர் இருக்கணும். விசுவாசம் என்ற வேர் இருக்கணும். வார்த்தையில கட்டப்பட்டிருக்கணும். எரேமியா 31:4 சொல்லுகிறார், நீ திரும்பவும் கட்டப்படுவீர்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் வாழ்க்கையில ஆவிக்குரிய கட்டடங்கள் இடிந்து போயிருக்கு. ஆவிக்குரிய மாளிகைகள் இடிந்து போயிருக்கிறது. விசுவாசத்தை இடித்து போடுகிறார். காரணம் ஸ்ட்ராங்கா இல்லை. நிறைய கட்டடங்கள் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருப்பதில்லை. நிறைய பேர் விரும்புறது அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். என்னுடைய ஊழியம் வந்து அபிஷேக ஊழியம் தான். பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி அக்னி அபிஷேக கூட்டம் தான். ஆனா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அனாயிண்டிங். அனாயிண்டிங்க்கு மூலதனம் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பிரேயர். ஹல்லேலூயா. 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 அந்த வசனமும் ஜெபம் இல்லைன்னா நீ பிரகாசிக்க முடியாது. பிரகாசிக்க முடியாது. வார்த்தை இருக்கணும், ஜெபம் இருக்கணும். இது ரெண்டு இருந்தா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இந்த வசனத்துல கட்டப்பட்டு இருக்கிற கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலை இருக்கிறது. காற்று அடித்தது, மழை அடித்தது, அது ஒண்ணும் செய்ய முடியல. அது நிலைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கட்டப்பட்டு வேர் கொண்டவர்களாக, அவரை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவருக்குள் கட்டப்பட்டிருக்க. கட்டப்படுறது நான் வசனத்துல கட்டப்பட்டிருக்க. அதுதான் விசுவாசம் வாழ்க்கை. விசுவாசத்தினாலே சோத்திரத்தோடு நீங்க பெருகுவீர்களாக என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். கன்மலை மேல் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். கன்மலை என்பது கிறிஸ்து. அந்த வார்த்தையில தான் அது கட்டப்பட்டது. என்ன அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்கிற வாழ்க்கை. கீழ்ப்படிந்த அந்த வார்த்தையில கட்டப்படுகிற வீடுகள் நிலைநிற்கும். கடைசி காலத்துல நான் சொல்றேன், வசனத்துல கட்டப்பட்ட சர்ச்சிங்க நிலைநிற்கும். அல்லேலூயா. கட்டப்பட்ட விசுவாசிகள் நிலைநிற்பாங்க. அல்லேலூயா. ரட்சிப்புல நிலைநிற்பாங்க, பரிசுத்தத்துல நிலைநிற்பாங்க, கடைசி பரியந்த நிலைநிற்பாங்க. அல்லேலூயா. டெல்லிக்கெல்லாம் நான் போனேன்னா நல்லா பேசுவாங்க, நல்ல விசுவாசிகளா நல்லா இருப்பாங்க. ஆனா சர்ச்சுக்கே வரமாட்டேனோ. பாஸ்டர் சமய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஐயா இவங்களுக்குலாம் நல்லா ஜெபம் பண்ணி விடுங்க. சர்ச்சுக்கே வர மாட்டேங்கிறாங்க. நல்லா இருப்பாங்க, டப்புன்னு இருந்தாங்க, நல்ல அபிஷேகத்துல இருப்பாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க, தமான உண்டு. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா போதும், சிலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும், அவ்வளவுதான். ஏற்பட்டவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாக அப்பதான் ஸ்தோத்திரத்துல நம்ம பெருக முடியும். வசனத்துல கட்டப்பட்டிருக்க நம்முடைய அஸ்திபாரம் தேவனால் கட்டப்பட்டிருக்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு
வசனத்துல கட்டப்படுறதுல ப்ராபசி 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 ஓடுறாங்க. என்கிட்ட ஏகப்பட்ட போன் வரும். பெங்களூர்ல எல்லாம் ஏகப்பட்ட பேர் நான் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். சிலர்லாம் நான் டோன்ட் டிஸ்டர்ப் போட்டிருக்கேன். அது ஒரு சரியில்லாத காரியம். குறி கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். ஆண்டவர் ஏதாவது சொல்லணும், ஏதாவது ஒரு ப்ராபசி சொல்லணும். ப்ராபசி 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 என்று நம்புறாங்க. அவரை தெரிஞ்சுக்கோங்க, word of God is the prophecy. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நம்புங்க. சபையில கொடுக்கிற வார்த்தையை நம்புங்க. வசனம் பிழைக்கும் வைக்கும். வசனத்துல நீங்க நிற்க முடியும். வசனத்துல ஸ்ட்ராங் ஆக முடியும். உறுதிப்படுத்த என் மினிஸ்ட்ரியும் ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி தான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கேன், எல்லா கிஃப்ட்டும் கொடுத்திருக்கிறேன். ஆனா வசனத்துல வாழுகிற, வசனத்துல ஜீவிக்கிற, வசனத்துல நடக்கிறதுக்கு, வசனத்துல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருந்தா ரட்சிப்புல நிற்போம். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் ரட்சிப்பு சொல்றாங்க. பாவம் பாவம் பாவத்துக்குள்ள எவ்வளவு வைப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு செல்ஃபுல் லைஃப். ஏன் வசனம் அவங்களுக்குள்ள நிலைச்சு நிக்காததான். காத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6:7 அப்போஸ்தலர் நடபடிகள் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. வசனம் பெருகிச்சு. எப்ப வசனம் பேசுதோ, சபையில எப்ப வசனம் வருதோ, சபை விருத்தி அடையும். ஹல்லேலூயா. சீஷர்கள் தொகை பெருகும், வளரும், ஆசீர்வதிக்கப்படும். வசனம் விருத்தி அடையும். சபையில வசனம் விதைக்கப்படணும். வசனம் விதைக்கப்பட ஈசாக்கு விதைச்சது ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 பலன் கொடுத்தார். இன்னைக்கு வசனம் தேவை. வசனம் தான் சபையை வளர்க்கிறது, விசுவாசத்தை வளர்க்கிறது, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை வளர்க்கிறது. இந்த வசனம் இல்லைன்னா விழுந்து போடுவாங்க, தவறான வழிகளுக்கு போயிடுவாங்க. கர்த்தர் கிருபை செய்வார். வசனத்தில் வாழும்படி வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வசனத்தை நம்புங்க. வசனத்தின் மேல் பிரியப்படுங்க. வசனத்தை கேளுங்க. விசுவாசத்தில் கட்டப்படுங்க. உங்கள் அஸ்திபாரம் நிலைத்திருக்க கடவுது. உறுதியான அஸ்திபாரம், தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. தவறான உபதேசங்கள் இன்னைக்கு இருக்கிறது. தவறான உபதேசங்கள் காணப்படுகிறது. தவறான டாக்டரின்ஸ்கள் காணப்படுகிறது. புது 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 டாக்டரின்ஸ் வருது. இன்னைக்கு யூடியூப் திறந்து பார்த்தா எல்லாம் கேலி கூத்து பேசணும் பண்றாங்க. ஒரு ஊழியக்காரனை பத்தி ஊழியக்காரன் பேசுறதான் போடுறாங்க. இதை ஜான் ஜெபராஜ் பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அதே தான் போடுறாங்களே ஒழிய இயேசுவை பற்றி பேசுறாங்க. அந்த டாக்டரின்ஸை கேட்கறதுக்கு எத்தனையோ பேர், லட்சக்கணக்கில் வியூவர்ஸ். பயங்கரமான கொடுமையான காலத்தில் வாழ்கிறோம். கிருபையின் உபதேசத்தில் விழுந்து போகிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு கிருபையின் உபதேசம், கர்த்தர் நல்லவர் நல்லவர், என்னவா தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுவார் ஆண்டவர். தேவ பிள்ளையே, சத்தியம் எது, வசனம் எது, வார்த்தை எது புரிந்து கொள்ளுங்க. அது உங்களை காப்பாற்று. அது உங்களுக்கு விளக்காய் இருக்கு. அது உங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. அது உங்களை வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது. செம்மையான வழியிலே உங்களை நடத்தக்கூடியதா இருக்கிறது. புல்லுள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. தேவ கிருபை இறங்கட்டும். தேவ நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இறங்கட்டும். கிருபை செய்வார்.
ஆண்டவர் கிருபை மேல் கிருபையை வைக்கட்டும். சபைகள் வளரட்டும், பேர் கொண்டு எழும்பட்டும். நீதிமானுடைய ஹல்லேலூயா, நீதிமான் பழைய போல செலுத்து கேதுரு மரங்களை போல் வளருவான். பனைமரம் செழித்து அப்படியே ஓங்கிட்டே இருக்கும், செழித்துக் கொண்டே இருக்கும். அது போல கிடுகிடுன்னு வளரும். அதோட முக்கியம் அந்த கேதுரு மரத்தை போல வளருவான்னு சொல்றாரு பாருங்க. கேதுரு மரங்கிறது ஸ்ட்ராங் ஆனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா இருக்கணும், விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும், இயேசுக்குள்ள நீங்க உறுதியா இருக்கணும், வசனத்துல நீங்க உறுதியா இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுடைய. கடைசியாய் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்பார். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. கடைசியாக யூதேயா, கலிலேயா, சமாரியா இந்த சபைகளிலே பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதல் அடைந்து அவங்க என்ன எப்படி ஆனாங்களா? நடந்து பெருகினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கலிலேயாங்கிறது பாமர மக்கள், யூதேயா என்கிறது சொந்த இடம், சமாரியா என்கிறது புறச்சாதி. இந்த சபைகளில் எல்லாம் சமாதானத்தை கொடுத்தார். அதே சமயத்திலே அவர்கள் பக்தி விருத்தியோடு இருந்து பரிசுத்த ஆவியின் ஆறுதலை அடைந்தார்கள். Lord is the comfort God. அந்த நாட்களிலே ஒரு பயம் இருந்தது. சவுல் எல்லாரையும் கொண்டு கொண்டிருந்தார். இன்னைக்கு எல்லாம் பயந்துட்டு தான் இல்ல. நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. சபைகள்லாம் பயப்படுது இன்னைக்கு. நம்மோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டெல்லியில மட்டும் 7 நாள் கூட்டம் பேசினேன். ஹல்லேலூயா. RSS இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்ம விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். இது வந்து ஹோலி ஸ்பிரிட் சர்ச். இந்த ஹோலி ஸ்பிரிட் சர்ச்சில் நடந்த ஒரு சில காரியத்தை குறித்து ஒரு 2 காரியத்தை பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த சர்ச்சில் பக்தி விருத்தி இருந்துச்சு, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஹல்லேலூயா. எடிஃபைட் சர்ச். இங்கிலீஷ் பைபிள்ல நான் வாசிச்ச போது 85 ஆவிக்குரிய கட்டடம், ஆவிக்குரிய என்று அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இந்த பக்தி விருத்தி என்பது சபைகளை சுத்திகரிக்கிறது. இந்த ஆவிக்குரிய கூட்டங்களை சர்ச்சில் வைக்கிறாங்க. நிறைய விசுவாசி வரமாட்டாங்க, டைம் இல்ல. நிறைய பேர் சர்ச்சை சர்வீஸ் தான் வருவாங்க. இந்த மாதிரி 3 நாள் மீட்டிங்லாம் வச்சா நிறைய பேர் யோசிப்பாங்க. பக்தி விருத்தி உண்டாக்குறது. சபையில கூட்டம் வைக்கும் போது எழுப்புதல் அடைகிறோம், உயிர்ப்பிக்கப்படுறோம், ரெஸ்டோரேஷன் ஆகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபடியும் புதுப்பிக்கப்படும். விழுந்து 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 எழுந்திருக்கிற வாழ்க்கை நிறைய பேர்கிட்ட இருக்குது. பாவத்துல போறது, தப்பான வழியில போறது, பிசாசுகிட்ட மாட்டிக்கிறது, மாந்திரிகத்தோட மாட்டிக்கிட்டு கிடக்கிறது, கண்ட கண்ட கட்டுகளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, பல்லாத கிரியைகளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சில் எந்த சர்ச்சில் பக்தி விருத்தி கூட்டம் வைக்கிறாங்க அது எழுப்புதல் சர்ச். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பக்தி விருத்தி அடைகிற சபைகள் தான் வளர்ந்து பிறகு. சர்ச்சுக்குள்ள ஜெபம். இன்னைக்கு கர்த்தர் பேசினார் காலையில என்ன பேசினார்னா மகிமையினால நடத்துங்க. சாலமோன் ஆலயத்துல ஜெபித்ததுனால அந்த ஜெபத்துல தேவ மகிமை ஊட்டப்பட்டது. சபைகளில் ஜெபம் அவசியம், ஃபாஸ்டிங் பிரேயர் அவசியம், ஆவிக்குரிய கூட்டங்கள் அவசியம், பைபிள் ஸ்டடி அவசியம், ஜெப கூட்டங்கள் அவசியம், அதில் பங்கெடுப்பது அவசியம். தேவனுடைய பிள்ளைகள் பங்கெடுக்கும் போது பக்தி விருத்தியை கர்த்தர் உண்டாக்குகிறார். பக்தி விருத்தி என்று சொல்லும்போது பரிசுத்த வளர்ச்சி, ஹோலினஸ்ல வளருகிற ஒரு வாழ்க்கை. இந்த நியூ இயருக்கு முன்னாடி 3 நாள் கூட்டங்கள் வைப்பார்கள். நான் கூட பேசுறேன் சென்னையில 28th, 29th, 30. அதுக்கு என்ன வச்சிருக்காங்க தெரியுமா பேரு? சான்டிபிகேஷன் டெலிவரன்ஸ் மீட், ரினிவல் லைஃப். நிறைய நேரங்கள்ல நம்ம தப்பு பண்றோம், பெண்மாற்றத்துக்குள்ள போறோம், ஜெப வாழ்க்கையை இழந்து போறோம், பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போகிறோம், கர்த்தரை விட்டு தூரம் போகிறோம். நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். தேவ வார்த்தைக்கு இடம் கொடுக்காம போறோம். அப்ப சர்ச்சில் தீர்க்க தரிசன வரங்களை கிரியை செய்து, அந்நிய பாஷை வரங்களை கிரியை செய்து, எனக்கு இந்த வரங்களை கொடுக்கிற சபையை ஸ்திரப்படுத்துவதற்கு, சபையை பலப்படுத்துவதற்கு, ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு, எடிஃபை பண்ணுவதற்கு. இன்னைக்கு எடிஃபை சர்ச் இஸ் தி growing church. ஹalleluya. அவர்கள் நடந்து பெருகினாங்க, சமாதானம் பெற்றாங்க. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் போராட்டம், பிரிவினைகள், குரோதங்கள், பிரிவினைகள், சண்டைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், ஊழியக்காரனுக்கு விரோதமாக விசுவாசிகளை எழுப்புறாங்க. படையது சபைகள். எத்தனையோ சபைகள் நீ உடைஞ்சு போய் கிடக்குது. காரணம் என்ன? பக்தி விருத்தி இல்ல. சபைக்குள்ள தீர்க்க தரிசன வரங்கள் இருக்க வேண்டும், சபைக்குள்ள பக்தி விருத்தி இருக்க வேண்டும், சபைக்குள்ள அந்நிய பாஷை வரங்கள் இருக்க வேண்டும். 3 வரங்களை கொடுக்கிறேன் சர்ச்சை சுத்திகரிப்பதற்கு. 1 தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷை வரம் மற்றும் வியாக்கியான வரம். இந்த 3ஐயும் எதற்கு கொடுக்கிறார்னா ஜனங்களை சுத்திகரிப்பதற்கு, ஜனங்களை பக்தி விருத்தியில வளர்வதற்கு, பக்தியில வளர்வதற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில வளர்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைவதற்கு. சோர்ந்து போறாங்க, பலன் கொண்டே போகிறாங்க. நான் பல இடங்கள்ல பவர் மினிஸ்ட்ரி நடத்துகிறேன். பவர் மினிஸ்ட்ரி தான் என்னுடைய ஊழியம். ஹையர் கான்ஃபரன்ஸ்லாம் நிறைய நடத்துவேன். நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு அது? நிறைய பேர் பயப்படுவாங்க, தள்ளி விடுறதான ஃபயர் கான்ஃபரன்ஸ். நான் சொல்லுவேன், நான் நடத்துகிற ஃபயர் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் அபிஷேகத்தில் நடத்தும், ஆவியில நடத்தும், அபிஷேகத்தில் அதிகமா ஜெபத்துல நடத்தும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நடத்தும். ஆனா முக்கியம் பரிசுத்தம். பரிசுத்த வாழ்க்கையில, பரிசுத்தத்துல வளர்வதற்கு, பரிசுத்த ஜீவியத்தை எப்படி வளர்வதற்கு, ரெனியூவல் ஆவதற்கு தான் இந்த ஃபயர் கான்ஃபரன்ஸை நாங்க நடத்துறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஃபயர் அனாயிண்டிங் வந்து சர்ச்சில் ரொம்ப தேவை. அல்லேலூயா. அதுதான் சுத்திகரிக்குது, சுட்டரிக்கிற அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி. அது நமக்குள்ள வேண்டும், நம்முடைய ஊழியத்திற்கு வேண்டும், சபைக்கு வேண்டும். அப்படிப்பட்ட பக்தி விருத்தி அடையும் போது சபைகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். அவங்க நடந்து பெருகினாங்க, சமாதானம் பெற்றாங்க. 2வது பயம், பயபக்தி இருந்துச்சு, தேவனோடு இருக்கிற பக்தி இருந்துச்சு. பயபக்தி இன்றைக்கு அவசியம். பயபக்தி தான் பரிசுத்த ஜீவியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் கிடையாது, பயம் கிடையாது. சர்ச்சுக்கே வரமாட்டாங்க சிலர்லாம் ரொம்ப லேட்டா வர்றதை நம்ம பார்த்திருக்கேன். நிறைய கோச்சிக்காதீங்க சொல்றேன், லேட்டா வராங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, பயம் இல்லை. இன்னைக்கு பயம் இல்லாம போயிடுச்சு. எப்படியும் வாழ்றாங்க, எப்படியும் ஜீவிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்கிறது கிடையாது.
செல்போன் 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 செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கு. 24 மணி நேரம் செல்போன். பக்தி கிடையாது. அம்மா அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ள பிள்ளை உட்கார்ந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு டிவியில 24 மணி நேரமும் டிவி சீரியல் பார்க்கிற கூட்டம் தான் இன்னைக்கு ஜாஸ்தி. ஒரு தடவை ஜபத்துக்கு எனக்கு கூப்பிட்டாங்க, பார்த்தா படம் ஓடிட்டு இருக்குது. பேய் போகணும், எங்க போகுது? இப்ப உள்ளே பேய வச்சுக்கிறீங்க. டிவிக்குள்ள பேய வச்சிருந்தா எப்படி வரும்? ஆஃப் பண்ணாதானே வரும். 24 மணி நேரமும் ஆண்டவரோட இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேரு 24 மணி நேரமும் பிசாசோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்க. நிறைய பேருக்கு அசுத்தம் அருவருப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள பயம் வேணும், பயபக்தி வேணும். ஏசாயா அந்த ஆலயத்துக்கு வரும்போது சொல்ற அதமானே யாக்கோபு சொல்றாரு, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், அதை நான் அறியாது இருக்கிறேன், தெரியாமல் இருக்கிறேன். கேஜிஎஃப்ல ஒரு சமயம் ஒரு சர்ச்சில் நான் ஊழியம் பண்ணிட்ட. சர்ச் பேர் நான் சொல்ல விரும்பல. 2008 நான் ஒரு அக்னி முகாம் நடத்த போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் மியூசிக் போட்டுட்டு இருந்தேன். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சொன்னார் அவரு, ஐயா நீங்க பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பட்டயம் என்னை வெட்டுற மாதிரி இருக்குதியா. கீபோர்டு போடுறவர் அவரு. பயந்துட்டாரு. சொன்னாரு, ஐயா ப்ராபசி ஒளிப்படியா சொல்ல புரியா, நான் 6 பாவத்துல இருந்தேன், 3 பாவத்துல நான் விடுதலை ஆயிட்டேன், 3 பாவத்துல இருக்கிற இன்னைக்கு விட்டுறியான்னு சொல்லி ஒத்துருக்கிறோம். அதுதான் உண்மையான பயபக்தி. ஹல்லேலூயா. ஐயாவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார். அதை நான் உணர்ந்துக்கிட்டேன். பயப்படணும். என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனையே நான் கண்ணோக்கி பார்ப்பேன் சொல்றேன். நிறைய நேரங்கள்ல சர்ச்சில் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்திருக்கேன். கண்டிச்சிருவேன். நான் தூங்குறத பார்த்திருக்கேன். எப்படிதான் பிரசங்கத்துக்கு தூக்கம் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியதில்லை. பயம் இல்லை, பயபக்தி வேணும். துடிச்சல் நீங்க நிறைய பேர் ஆச்சு. வேதத்துல 7 பிள்ளைகளை குறிச்சு வேதத்துல பார்க்கணும். பயங்கரமான சர்ச்சுக்கு வந்தவங்களே, ஆலயத்துக்கு வந்தவங்களே தொட்டா சாபம் வந்தது, மகிமை போச்சு. ஆனா சாமுவேல் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படித்தான், தேவ சத்தத்தில் வாழ்ந்தான். சபைக்குள்ள சாமுவேல் உருவாகணும். அல்லேலூயா. சாமுவேல் உருவாகணும். நிறைய சாமுவேலை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். சின்ன வயசுலேயே அவன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படித்தான், ஆண்டவருடைய சத்தத்துக்கு பயந்தான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்தான். 7 பிள்ளைகளை இன்னைக்கு 7 பிள்ளை மாதிரி நிறைய பார்க்கிறேன். நான் நிறைய சபைகளை பார்த்துருக்கேன். ஒரு பையன் குடி போடிட்டான். சர்ச்சில் எவ்வளவு இடம். வாலிப பசங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், கட்டுப்பாட்டோடு இருக்கணும், பரிசுத்தத்தோடு இருக்கணும், தேவ பயத்தோடு இருக்கணும். துணிச்சல் வரக்கூடாது. நமக்கு பாவம் செய்யறதுக்கு துணிச்சல் வரக்கூடாது. பயபக்தி. எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் ஊழியம் பண்ண போயிருந்தேன். ஒரு பையன் என்கிட்ட பிசினஸுக்காக ஜெபம் பண்ண சொல்றேன். பெண்கள் விஷயத்துல நீ ஜாக்கிரதையா இருந்து சொல்லி அப்படியே பேசுறேன். என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய ஃப்ரெண்டு எல்லாம் யூத் பிள்ளைங்க அந்த பெண்ணை கை வைத்து விட்டான். அதனால சர்ச்சில் பெரிய ப்ராப்ளம், சர்ச்சில் ஒரு பெரிய அசுத்தம், அருவருப்புகள் வந்தது. அந்த பையன் நான் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நான் கேட்டேன், எங்க பாருங்க, நான் வரலங்க, இந்த மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு, என் வைஃபும் வரதில்லை. அந்த அவன் ஒரு யூத் லீடர் வெளியே போயிட்டா. அருமையான தேவ பிள்ளை, சபங்கிறது இயேசு உலாவுகிற இடம், இயேசு தங்குகிற இடம். சபங்கிறது ஒரு பரிசுத்தமான இடம். பரிசுத்த ஜீவியம் விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்கும் தேவை.
பக்தி விருத்தி அடைகிறது மட்டுமல்ல, பயபக்தியோடு நாம் வாழணும். ஏசாயா அந்த சமூகத்தில் வந்து ஜெபித்த போது, நான் அதமானே அருவருப்பு நிறைந்தவன் என்று சொல்கிறார். இந்த அருவருப்பான மக்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். அதமானே அதமானே பரிசாவுக்கு நான் ஊழியம் செய்ய சென்றிருந்த போது நான் ரட்சிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணினேன். முடிந்து ஒரு மிஷனரி அவர் அப்படியே அறிக்கை செய்தார், சென் லைஃப்ல நான் இருந்தேன், இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன், மனம் திரும்புகிறேன், மனம் திரும்புகிறேன். அதனால தேவப்பிள்ளை பயபக்தியோடு நம்ம வாழ முடியுது. பக்தி விருத்தி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியில நம்ம ஆறுதல் அடையும், சமாதானத்தை பெற்றுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தெய்வீக சமாதானத்தை தருவார். சமாதானத்தை நான் நிரப்புவார், சந்தோஷத்தை நான் நிரப்புவார். அது மட்டுமல்ல, நடந்து பெருகத்தக்க கிருபை செய்வார், நடந்து வளரத்தக்க கிருபை செய்வார். வசனத்துல வளர்ந்து பெருகுவோம், விசாலமான வாழ்க்கையிலே நடத்துவோம். இன்னைக்கு செய்தி அதுதான். 3 சர்ச்சுகள், ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சொல்லப்பட்ட ஒன்று, கொலேசியர்ல சொல்லப்பட்ட ஒன்று, மற்றும் ஒன்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே சொல்லப்பட்ட சபைகள். 3 சபைகள், ஒன்று எருசலேம், ஒன்று கொலேசிய சபை, மற்றும் ஒன்று ஹோலி ஸ்பிரிட் சர்ச், யூதேயா, கலிலேயா, சமாரியா சபைகள். இதெல்லாம் நடந்து பெறுகிற இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை அளித்தார். நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போயிடக்கூடாது. ஒரு நாள் கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போயிடக்கூடாது. நினைச்சு முடிவு பரிகின்ற நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பாத்திரம் உள்ள சபைகளை அவர் எடுத்துக்கொள்வார். பாத்திரம் இல்லாத சபைகள், பாத்திரம் இல்லாத விசுவாசிகள் கைவிடப்படுவார்கள். தெய்வ பிள்ளை, கடைசி காலம், கடைசி காலம். We are living with the last days. Be careful. Be careful in everything, in the spiritual things. Obey the church rules. Live with the word of God. Build with the word of God. Edify yourselves. May the Lord bless, grow your church mightily. Hallelujah. 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 Everybody praise the Lord. Hallelujah. Hallelujah. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. சாட்சியாக வாழணுமே. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிரங்கோ. தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிரங்கோ. தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிரங்கோ. பரபரபரபா பரபரபரபா
அக்கினியை போடுகிறா, அக்கினியை போடுகிறா. தேவ பிள்ளையே, அக்கினியாக மாறு, அக்கினியாக மாறு. நீ அவனை ஜெபிக்கிற அக்கினியாக மாறு. பின்மாற்றத்துக்கு போன சகோதரியே, இன்றைக்கு ஒன்றை தேவன் மறுபடியும் கட்டுகிறா, கட்டுகிறா. இங்கு ஒரு மகளை பார்த்து சொல்றா, இடிந்து போன சகோதரியே, உடைக்கப்பட்ட சகோதரியே, நீ திரும்ப கட்டப்படுவா, திரும்ப கட்டப்படுவா. ஆவியானவர் இந்த இடத்துல ரொம்ப சோர்ந்த நிலையில வந்திருக்கிற மகளே, தேவன் உன்னை பலப்படுத்துகிறா, பலப்படுத்துகிறா, பலப்படுத்துகிறா. கிருபை மேல கிருபையை ஊற்றுகிறா. ஆவியானவர் பலமாய் இறங்குகிறா. சபையில ஏராளமான சாம்பேர்களை ஆண்டவர் எழுப்புவா, ஜபிக்கிற சாம்பேர்களை எழுப்புவா, தேவ சத்தத்தை கேட்கிற சாம்பேர்களை எழுப்புவா. தேவ கிருபை இறங்குகிறது. அநேக வாலிப பிள்ளைகளை தேவன் படுகிறார். வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய அபிஷேக அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. கிருபையை ஊற்றுகிறார், கிருபையை ஊற்றுகிறார். அநேகர் மேல தேவ கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் கட்டுகள் அவிழ்ந்து போவதாக, கெட்ட சிந்தைகள் விலகி போவதாக, எல்லா கிருபைகள் ஊற்றப்படுவதாக, தேவனுடைய பலன் இறங்குவதாக, ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக. காது பகுதியை தொடுகிறா, இருதய பகுதியை தொடுகிறா, சிந்தையை தொடுகிறா. தேவ கிருபை இறங்குது. இந்த இடத்துல அநேக பிள்ளைகள் தேவன் உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். அக்கினி இறங்குகிறது. ஓம் ஷபல லக்கரா, லபல வக்கரா, லபல வக்கரா. கிருபை ஊற்றுகிறார், கிருபை ஊற்றுகிறார். அநேக மேல கிருபையை ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். சக்தி விருத்தியை உண்டாக்குகிறார். கிருபை மேல் கிருபை இறங்குகிறது, இறங்குகிறது. சபைக்கு அடங்கியது. வாலிப தம்பியே, வாலிப மகளே, அடங்கியது, அடங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை கடந்து வருகிறது, வல்லமை கடந்து வருகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் படுகிறார். அநேக இந்த இடத்துல வாலிப பிள்ளைகளை தேவன் உயர்த்துகிறார். வருகிற ஆண்டு வாலிபர்களை தேவன் அதிகமாய் உபயோகப்படுத்துகிற ஆண்டா இருக்க போகிறது. எழுப்புவே, எழுப்புவே, எழுப்புவே. என் கிருபையை அளவில்லாமல் ஊற்றுகிறேன், என் கிருபையை அளவில்லாமல் ஊற்றுகிறேன். அபிஷேகத்தை ஊற்றுகிறேன், பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றுகிறேன். ஓரி கத்தலவா, லவ ரகலவா, லதர வக்கரா, ரதி ரவ ஷரவரவா. தேவ வல்லமை இறங்குகிறது. அக்கினியை போடுகிறா, அக்கினியை போடுகிறா. அவை பற்றி எரிய விரும்புகிறேன், அக்கினி பற்றி எரிய விரும்புகிறேன். அநேகருக்குள்ள அனல் மூட்டி எழுப்புறாரு, அனல் மூட்டி எழுப்புறாரு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கடைசி ரோல நின்று கொண்டிருக்கிற சகோதரிய ஆவியானவர் இந்த நாளிலே வல்லமையோடு உன் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். கண்களை தொடுகிறார், செவிகளை தொடுகிறார், இருதயத்தை தொடுகிறார், கரத்தை தொடுகிறார். அநேக பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இப்பொழுது கடலையிட்டு கொண்டிருக்கிறார், கடலையிட்டு கொண்டிருக்கிறார். சபையிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன், சபையிலே நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், சபையிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் பட்டயம் உலாவிக் கொண்டிருக்கிறது, என் பட்டயம் உலாவிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்தத்தை கொடுக்கிறேன். சபையை நான் சுத்திகரிக்கிறேன். என்னுடைய ரத்தமானது சுத்திகரிக்கிறது. Thank you, Jesus. Thank you, Lord. இங்க ஒரு வாலிப மகன் அதிகமா ஆண்டவரை பலப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆவியானவர் இந்த நேரத்துல ஒரு புது பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். பலவீனத்தோடு வந்திருக்கிற சகோதரியே, ஆவியானவர் உன் மேல பலத்தை கொடுத்து அதை விடுதலை ஆக்குகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. அருமையான பாஸ்டரை ஆசீர்வதி. கிருபையின் மேல் கிருபையுமே,
உம்முடைய தயவு இரக்கத்தை வை. சபையை பலகி பெருக செய்திருக்கிற கர்த்தர் இன்னும் வளர்ந்து பெருகுவதாக, இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆவதாக, இன்னும் வளர்ச்சி அடைவதாக, பல மடங்கு ஸ்திரப்படுவதாக, கிருபையினால் நிரப்புவதற்காக சோதரம் பண்ணுகிறேன். எல்லா துதியை கர்த்தருக்கு செலுத்துங்க, எல்லா கணத்தையும் கர்த்தருக்கு செலுத்துங்க, எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் பார்த்திடுவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் பார்த்திடுவேன். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அவன் கரங்களை தட்டி எல்லாரும் மாதம் கூட்டத்திலும் ஐயா அவர்களை பயன்படுத்த அநேக ஜனங்கள்